ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வாக் திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் 1 பேக் என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பேக் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி தமிழ்நிலையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரீசெண்ட் டேஸஸில் பார்த்தீங்கன்னா கோவில் பேக்கேஜஸ் டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்பகோணம் ட்ரிப் பண்ணியிருப்போம், காஞ்சிபுரம் ட்ரிப் பண்ணியிருப்போம், இப்போ ரீசெண்டாக கூட திருநெல்வேலியில் நவகைலாயம் ட்ரிப் பண்ணியிருப்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்கள்னு சொல்லிட்டு மாசி மாதம் மட்டும் இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுவாங்க டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலியில். ஸோ 5 பஞ்சபூத கோயிலுங்களுக்கு இங்கே கூப்பிட்டு போவாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் அந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பேக்கேஜில் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி டிக்கெட் போட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ நான் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அந்தியோதயாவில் தாங்க இங்கே வந்தேன். ஸோ சென்னையிலேருந்து நைட்டு கிளம்பி இங்கே மத்தியானம் போல் அந்தியோதயாவில் வந்துட்டு இங்கே ஏசி வெயிட்டிங் ஹாலில் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆகுது. அப்படியே கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க, இங்கே ஸ்டேஷன் வாசல்லேருந்தே புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பஸ் ஏறி புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். திருநெல்வேலி ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 1 பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீபெய்ட் ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குங்க. ஸோ வந்து இங்கே தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன் நான். 1 ஹவருக்கு 20 ருபீஸு. உள்ள பீஸ்ஃபுல்லாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நான் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அந்த வெயிட்டிங் ஹால் போட்டிருந்தேன். வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சிட்டு தான் கிளம்புறேன் நான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். பீக் ஹவர்ஸில் வந்தீங்கனாலுமே இந்த ரோடு காலியாக தான் இருக்கும். ஸோ செம்ம பீஸ்ஃபுல்லாக இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சு விட்டுச்சு. ஸோ ரோடெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சொல்லி வாயை மூடலைங்க, உடனே பார்த்தீங்கன்னா செம்ம மழை பிடிச்சிருச்சு. சரி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓரம் வந்து நின்றுட்டேன் நான். சரியான மழை ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டேஷனுக்கு அவுட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் நிற்கிது பாருங்கள், நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸு. ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 1ஆம் நம்பர் பஸ்ஸு ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிற பஸ்ஸு. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். ஸோ வெளியில் மழை பெய்யுது. ஸோ டேரெக்டாக உள்ளே போயிட்டு நம்மளோட அந்த பேக்கேஜ் பஸ் எங்கே நிற்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிங்க. பஞ்சபூத பஸ்ஸு மட்டும் இல்லாமல் நவ கைலாயமும் ஒரு பஸ் விடுறாங்க. பஞ்சபூதத்தில் 2 பஸ்ஸும் நவ கைலாயத்தில் ஒரு பஸ் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். பஸ் ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. 3 பஸ்ஸுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் க்ரௌடு பார்த்தீங்களா. இது வந்து நவ கைலாயம் பஸ்ஸு. நம்மளோட பஞ்சபூதம் பஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்து லாஸ்ட் டைம் நடந்த மாதிரியே தான். ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன் வரும் ஆன்லைன் புக்கிங் தான் சொல்லிட்டு. பட் ஆனால் இல்லை, நிறைய பஸ் வந்திருக்கு. இந்த பஞ்சபூதம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் 2 பஸ்ஸும், ஓப்பன் புக்கிங்க்கு 4 பஸ்ஸும், மொத்தம் பஞ்சபூதத்துக்கு மட்டும் 6 பஸ் ரன் ஆகுது. நவ கைலாயம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்க்கு 1 பஸ்ஸும், ஓப்பன் புக்கு 2 பஸ் விடுறாங்க. மொத்தம் 10 பஸ்ஸு கிட்ட இன்னைக்கு இந்த டூர் ஆப்ரேட் ஆகுது. நம்ம டிராவல் பண்ண போகிற பஸ்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வியூ இருக்கிற மாதிரி சீட்டு புக் பண்ணியாச்சு.
பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல். முன்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டைம் வந்து 6:45 ஆகுது. ஆஸ் பர் ஷெட்யூல் நம்ம பஸ் 5:45 கிளம்பி இருக்கணும். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கிளம்புறதுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஸோ பஸ் ஆன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. 6:45 இங்கே கிளம்புறோம். ஸோ எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் பேக் இங்கே வரும்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஷெட்யூல் வந்து 2:45 இங்கே வரணும். ஸோ எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பஸ்ஸு கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் மழை இல்லை, பஸ்ஸு கிளம்புனோடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ ஃபேர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து கிளம்புற பஸ்ஸுக்கு 300 rupees, ஆன்லைன் சார்ஜஸ் ஒரு 45. ஸோ 345 ஆச்சு. பஸ்ஸு கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா இந்த 300 rupeesக்கு உண்டான டிக்கெட் கொடுத்துருவாங்க. எல்லா பேக்கேஜஸ்லுமே அப்படி தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 300 rupeesக்கு உண்டான டிக்கெட் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸு கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கிட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 liter வாட்டர் பாட்டில், அப்புறம் அல்வா, திருநெல்வேலி அல்வா ஒரு சின்ன பேக்கெட்டும், ஒரு குட் டே பிஸ்கட் பேக்கெட்டும், மிச்சர் பேக்கெட்டும் 4மே காம்ப்ளிமெண்ட்ரி உள்ளே கொடுத்துருந்தாங்க. ஆறு 45 திருநெல்வேலியிலேருந்து கிளம்புனாங்க. 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் கோயிலான சங்கரன் கோயில் வந்தோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8:45 போயிட்டு 9:30 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 45 minutes கிட்ட தரிசனமாச்சு. ஃபர்ஸ்ட் கோயிலான சங்கரன் கோவில் சங்கரநாதர் சாமியை தான் தரிசனம் பண்ணோம். சங்கரநாதர் லிங்கம் இது பார்த்தீங்கன்னா பிருத்திவி லிங்கம் சொல்லுவாங்க. பஞ்சபூத தலத்தில் இது வந்து நிலத்தை குறிக்கிற தலம். இது சம பெரிய கோவில். க்ரௌட் எல்லாமும் பார்த்துருப்பீங்க நீங்கள். சரியான கூட்டம் இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் கோவில்ல தரிசனம் முடிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட ஆயிடுச்சு. டைம் வந்து 10:45. இப்போ அடுத்த கோவில் பாத்தீங்கன்னா தாரகாபுரம் போக போறோம் இங்க இருந்து. அவங்க 6 மணிக்கு வரனாலும் சிலப்போ லேட் ஆகும். டிராபிக் அடுத்த கோவில் வந்தாச்சுங்க, தாரகாபுரம். லைன் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியில இங்க ரோடு வரைக்கும் நிக்குது. லைன் பார்த்தீங்களா, இங்க இருந்தே நிக்குது. கோவில் உள்ள எங்கேயோ இருக்கு. கோவிலில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். நான் வெளியில் காமிச்சிருப்பேன். நான் கோவிலேருந்து வெளியே ரொம்ப தூரத்துக்கு லைன் நிற்கிது. லைனும் நவர்ற மாதிரியே தெரியல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாசல்லேருந்தே சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். சுத்தமாக லைன் நவரல. லைன் கொஞ்சம் நவர்ற மாதிரி இருந்தால் வச்சு நம்ம லைனில் நின்று சாமி கும்பிட்டு வரலாம். சுத்தமாக நவரில் அப்படியே நின்றுட்டு இருக்கு. கேட்டால் பார்த்தா உள்ளே பூஜை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வாசல்லேருந்தே சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துரும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா
இந்த கோயில் பாத்தீங்கன்னா மத்தியஸ்தநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க லிங்கம் வந்து ஜம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து பஞ்சபூத தலத்துல நீரை குடிக்கிற தலங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 1500 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். இது ஈக்குவலன் டு ஜம்புலிங்கேஸ்வரர், அதாவது ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல்ல இருக்க அந்த பஞ்சபூத கோயிலோட ஈக்குவல் கோயில் இந்த கோயில்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கோயிலுக்கு ஜஸ்ட் பேக் சைடே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேம் இருக்கு. ஸோ இந்த வியூ பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு. பட் நான் இருட்டுல கிளியரா தெரியல. ஆனா இங்க பார்க்க சொல்ல, லைவா பார்க்க சொல்ல செம்ம சூப்பரா இருக்கு வியூ. கோயில ஒட்டினா மாதிரியே அந்த டேம் இருக்குங்க. பக்கத்துல நெருங்கி இருக்கு. நீங்க 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி சார். கொஞ்சம் பஞ்சபூத ஸ்தலத்துல 3வது கோயிலும் சூப்பரா தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. இது வந்து ஆகாயத்தை குறிக்கும். காலையில இருந்து, அதாவது நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா நிலம், நீர், ஆகாயம் 3 கோயில் முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது 2 கோயில் பாக்கி இருக்கு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா பேரு டிஃப்ரெண்டா இருக்கு. நாச்சடை தவிர்த்தருளிய சுவாமின்னு சொல்லி கோயில் பேரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த கோயிலும் பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் வரும். இது வந்து தேவதானம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது தென்மலை தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்குள்ள ஏறிடுவோம். நம்ம இந்த பேக்கேஜோட 4வது கோயிலான தென்மலை ரீச் பண்ணியிருக்கோம். தென்மலை வாயுலிங்கம்ங்க. திருப்புரநாதர் கோயில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா காற்றுக்கு, அந்த பஞ்சபூத தலத்துல காற்றுக்கு அதிபதியா வரும். லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் திரும்ப இது கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு தாண்டி லைன் வெளியில நின்று இருக்கு. ஸோ போய் பார்த்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கு தான் போறேன். ஏன்னா அடுத்த கோயில் வந்து இதை விட பெரிய கோவில். ஸோ அந்த கோயில், இந்த சின்ன கோயில் இவ்வளவு கூட்டமா இருக்கு. அந்த கோயில இன்னும் ரொம்ப கூட்டமா இருக்கும். ஸோ நான் பாதியிலேருந்து பேக்கேஜ் முடிச்சுக்கு தான் போறேன். அப்படியே கிளம்ப போறேன். ரிட்டர்ன் எனக்கு சென்னையில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ஸோ சென்னையில் நான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இந்த ட்ரிப்பை வந்து இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ முடிச்சுட்டு நான் அவுட்ரோ கொடுக்குறேன் நான். நம்ம இந்த ட்ரிப்ல எந்தெந்த கோயில் கவர் பண்ணோம், அந்த கோயிலோட சாமி பேர், இந்த பஞ்சபூதங்களை எந்தெந்த இது கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் கிளிப்பிங் சைட்ல போடுறேன் பாருங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா தென்மலை முடிச்சோடனே அடுத்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிவல வந்த நல்லூர். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பல்லவநாதர் இருப்பாரு. இந்த பஞ்சபூத தலத்துல அக்னியை குறிக்கிற தலம், அதாவது நெருப்பை குறிக்கிற தலம். அது அந்த லிங்கத்துக்கு வந்து அக்னி லிங்கம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி தென்மலையில நம்ம கும்பிட்ட கோவில் வந்து
4லேருந்து 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு தரிசனம் முடிக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த பஸ்ஸோட பிளான்னு பாத்தீங்கன்னா 2:45 எல்லாமே முடிச்சுட்டு திருநெல்வேலியில டிராப் பண்றதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கோவிலும் முடிச்சு 4வது கோவில் முடிக்கிறதுக்கு 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அடுத்த கோவில் பாத்தீங்கன்னா பெரிய கோவில், இந்த பல்லவநாதர் சொன்ன கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில். அந்த கோயில முடிக்க சத்தியமா இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் இந்த 4வது கோயில முடிச்சுட்டே கிளம்பிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 6 மணிக்கு கோவில் கிட்ட ஒரு பஸ் வந்துச்சு. நம்ம பேக்கேஜ் பஸ்ல போல, பேக்கேஜ் பஸ் ஷார்ட்ஸ் பாத்துருப்பீங்க. அதாவது நான் போற பஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல பேக்கேஜ் பஸ் நம்ம பஸ் கிராஸ் பண்ணி போச்சு, அந்த கிளிப்பிங்ஸ் போட்டிருப்பேன் நானு. அந்த பஸ்ஸை பிடிச்சி சங்கரன் கோவில் போற பஸ் அது கோவில்கிட்டே வந்துச்சு. சங்கரன் கோவில்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தென்மல்லை, இந்த கரிவளந்தநல்லூர், அப்புறம் பாத்தீங்கன்னா தேவதனம், இந்த 3 கோவிலுக்குமே சங்கரன் கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நார்மல் ஃப்ரீ பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஃப்ரீ பஸ் மகளிர் விடியல் பயணம் அந்த பஸ் ஆப்ரேட் பண்றாங்க, இந்த 3 கோயிலும் கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ நம்ம அந்த பஸ்ஸை பிடிச்சி கரிவளந்தநல்லூர் அந்த கோயில் அந்த ஊருக்கு தான் போய் இறங்கணும். ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா வேற பஸ் ராஜபாளையம் பஸ் பிடிச்சி ராஜபாளையம் போயிட்டு ராஜபாளையத்துல இருந்து திருப்பி மதுரை பஸ்ஸை பிடிச்சி மதுரை வந்து மதுரையில இருந்து ஒரு சென்னை பஸ்ஸை பிடிச்சி திருப்பி சென்னை வந்தேன். ஆனா இவ்வளவு அவசரமா வந்து நான் சென்னையில ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு 5 o'clock ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் சென்னையை வந்து சேர சொல்ல 8 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு ராஜபாளையத்துல கிளம்புனா மாறி வந்து சென்னை சேரத்துக்குள்ள 8 மணிக்குள்ள ஆயிப்போச்சு. ஸோ நான் வந்த விஷயமும் சென்னையில என்னால பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணி இந்த கோவிலே பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஸோ நம்ம நேரம் பார்க்க கூடாதுன்ற மாதிரி தலையில எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. ஸோ நான் பார்க்கல. நானு ஒரு சூப்பரான பேக்கேஜுங்க. இத்தனைக்கும் சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டெப்போ அவங்க ஆப்ரேட் பண்றதுல வந்து இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து 25 வருஷமா இந்த மாதிரி பேக்கேஜ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நவ கைலாயமும் சரி, நவ திருப்பதியும் சரி, இந்த பஞ்சபூத தலங்களும் சரி. எனக்கு கடைசி 2 ட்ரிப்ல நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நவ கைலாயம்னு எனக்கு சேம் இஷ்யூ தான் நடந்துச்சு. இந்த பஞ்சபூதத்திலயும் பாத்தீங்கன்னா சேம் இஷ்யூ தான். ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க. இப்போ நவ கைலாயம் பாத்தீங்கன்னா காலைல 7 மணின்னு டைமிங் கொடுத்தாங்க. பட் ஆனா பஸ் எல்லாம் கிளம்ப சொல்லி 8 மணி ஆகி போச்சு. அதே மாதிரி இந்த பஞ்சபூத தலத்துக்கும் 5:45 டைமிங் கொடுத்தாங்க. ஸோ எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறதுக்குள்ள 6:45 7 ஆயிடுச்சு. 5:45 குத்துற 5:30 மணிக்கு தான் அவங்க அபிஷியல் ஆளுங்களே வராங்க. அவங்க வந்து அப்புறம் பஸ் அரேஞ்ச் பண்ணி பஸ்ல ஆளுங்களே ஏத்தி உட்கார வச்சு கிளம்புறதுக்கு வந்து டிலே ஆயிடுது. அது எப்பவுமே எனக்கு நடந்த லாஸ்ட் 2 இஷ்யூலுமே இந்த ஒரு இஷ்யூ தான். டைமிங் கரெக்டா மெயின்டைன் பண்ணாம எப்பவுமே லேட்டு தான் ஆகுது. ஸோ முடிக்கிற டைமும் பாத்தீங்கன்னா 2:45 முடிச்சிரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா 6 மணி வரைக்குமே 4 கோயில் தான் முடிச்சிச்சு. சரி, மகாசிவராத்திரி கோயில் கூட்டம்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க பிளானிங் பண்ணதெல்லாம் கரெக்டா தான். சரி, கோயில் கூட்டம் அன்எக்ஸ்பெக்டட். நவ கைலாயமும் பாத்தீங்கன்னா அப்படிதாங்க ஆச்சு. நவ கைலாயம் வந்து 8 மணிக்கு முடிச்சிடுற மாதிரி போட்டாங்க. பட் ஆனா நாங்க வந்து சேர சொல்ல 10 மணி. என் லக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் 12 மணி ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். ஸோ பிரச்சனை இல்லாம பொறுமையா வந்து ஏறினேன். நான் நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா 8 மணி அந்த எக்ஸ்பிரஸ் ஒன்று புக் பண்ணிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னு சொல்லி லாஸ்ட் கோயில பார்க்காம ஓடி போய் ஏறினாங்க நவ கைலாயம் ட்ரிப்ல. பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கல, இல்லை நீங்க சேனல் ஓபன் பண்ணீங்கனாலே பேக்கேஜஸ்ல எல்லாமே காட்டும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக்கேஜ், எல்லா கோயிலும் கவர் பண்றது. இந்த கோயில நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சங்கர் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு சொல்லி எனக்கு ஆசை. பட் அதனால போறதுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கல. இந்த பேக்கேஜ் மூலமா அந்த கோயில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு சூப்பரான பேக்கேஜ். டைமிங் மட்டும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஓகே. பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா செம்ம சீப்பர். 300 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் 10 பஸ்ன்னு சொல்லியிருப்பேன். சார் இந்த பஞ்சபூதம் வந்து 6 பஸ்ஸும் நவ கைலாயம் 3 பஸ்ஸும் மொத்தம் 9 பஸ் தாண்டா வருது. ஏன்டா 10 பஸ்ன்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸும் சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ திருநெல்வேலியில இருந்து 6 பஸ் கிளம்புச்சுங்களா. அதே மாதிரி சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பஸ் கிளம்புச்சு. அந்த பஸ் வந்து அதுவும் புக்கிங் இருந்துச்சு. அந்த பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. திருநெல்வேலியில இருந்து கிளம்புற பஸ்ஸுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த பஸ் பாத்தீங்கன்னா சங்கர கோயில்ல இருந்து கிளம்பி இந்த கோயில் எல்லாம் பார்த்து அகைன் டிராப் சங்கரன் கோயில்ல இருந்துச்சு. ஸோ நான் அதை ட்ரை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சம்பந்தமே இல்லாம முன்னாடியே முடிச்சிட்டாங்க. மற்றபடி கும்பகோணத்தை கம்பேர் பண்ண சொல்ல இவங்கெல்லாம் கரெக்டர். கும்பகோணம் பாத்தீங்கன்னா நம்ம போனோம்னா அவங்க ஸ்பெஷல் என்ட்ரிலேயே எல்லா சமயம் போய் பார்க்க வச்சு கூப்பிட்டு வந்துருவாங்க. பட் ஆனா இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. கோயில் வாசல் எடுத்துட்டு போய் விடுவாங்க. ஸோ நம்ம ஓன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் உள்ள போய் கும்பிட்டு வந்துக்கணும். ஒன்னு டைரக்டா ஃப்ரீயா போய் கும்பிட்டுக்கலாம், இல்ல ஸ்பெஷல் என்ட்ரிஸ்ல போய்க்கலாம். அது நம்மளோட ஓன் விருப்பம் தான். மற்றபடி ஒரு சூப்பரான பேக்கேஜ், சீப் அண்ட் பெஸ்ட்ல இந்த மாதிரி கோவில்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் டிஎன்எஸ்சிஸ்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரிப்பும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டே இருக்கு. டடா.